ஏன்னா இப்போ இந்த அடை தோசை அது கூட இந்த இதெல்லாம் போடும்போது ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இட்லி சாம்பார் சட்னியோடு சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் அவியல், இந்த ஃப்ரூட் சாலட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நிச்சயமாக வந்து அந்த சுவை உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்மளால் தூண்ட முடியும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி டயட் அப்படிங்கிறது ஏதோ வந்து வியாதி வந்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு முறை தான். அதே போல் எல்லா டேஸ்ட்டையும் எல்லா சுவை நாளங்களையும் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது தூண்டும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு திருப்தி. நம்ம ஒரு உணவு சாப்பிட்டா என்னதுங்க, அப்பா நல்லா இருந்தது, இப்போ விருந்து சாப்பிட்டா நல்லா இருந்தது, அந்த சாட்டிட்டியை நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் வந்து இந்த பேலன்ஸ் டயட்டையும் டேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த முயற்சியை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வர பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து நம்ம வெளியிலையும் நிறைய பேர் வந்து இந்த உணவை விரும்பி சாப்பிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். என்னடா ஏதோ காமிச்சிட்டு டாக்டர் வேறு யாருக்கோ கொடுத்துட போகிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ முதல்ல வந்து இட்லி சாப்பிடுவோம். நான் சொன்னேன் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குன்னு. நீங்களே இந்த இட்லியை பார்க்கலாம். அதாவது வந்து நான் ஒரு ஃபோர்க்கில் கட் பண்ணி நீட்டாக எடுக்க முடியுது, அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்குது. அதில் சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது நமக்கு நிச்சயமாக என்னதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒயிட் இட்லி அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹார்டாகவும் இருக்காது. நிச்சயமாக டேஸ்ட் வந்து வெள்ளை இட்லியில் சட்னி சாம்பாரில் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட் வந்து வரும். பட் இந்த பருப்பு இட்லியில் என்னென்னா தனியாக இட்லிலேயே ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து ஈவன் நீங்கள் ஒரு பொடி வச்சு சாப்பிட்டா கூட வந்து அது வந்து ருசியாக இருக்க முடியும். அடுத்து வந்து என்னதுங்க, நம்மளோட அடை தோசை. ஆக்சுவலாக அடை தோசையில் ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டுட்டு உடனே கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இது வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, பட் இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதை போட்டுட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் வந்து பல மடங்கு என்ஹான்ஸ் ஆகும்.